ராஜ் பிரசன்ன ஜோதிடர் வாங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர்னு கூப்பிட்டதுனால என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பொதுவா நம்ம கடிகார பிரச்சனத்தை நம்ம இடத்துல பேசலாம்னு பார்க்கிறேன். யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒரு போன் பண்றாங்க அப்படிங்கிற நேரத்தை வச்சு அவங்க என்ன காரணத்துக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க, அவங்களுடைய கேள்வி என்ன, அவங்களுக்கு என்ன சொல்லலாம், என்ன அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல அவங்களுடைய பேர் சிலருக்கு பேட்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பேர் தான் நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பாங்க. அது அவங்க பிறந்து ஒரு 3 மாத காலத்துக்குள்ளாயே அந்த பேர் அவங்களுக்கே தெரியாது. அவங்கள்ட்ட பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை நம்ம சொல்லும் போது அவங்க அதை ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதே சமயத்துல கடிகாரங்கள் ஒரு சில காரியங்களுக்கு ஒரு சில கோயில்களை உணர்த்தும். அப்படி உணர்த்தும் பட்சத்துல நம்ம அந்த கோயிலுக்கு அவங்க போய் சொல்லும்போது அது அவங்களுக்கு பெரிய விதத்துல மாற்றங்களை செஞ்சு கொடுக்கும். அந்த விஷயங்கள்ல நான் பாத்தீங்கன்னா ஐயா தங்கபாண்டி ஐயா நான் இது வரைக்கும் தொடர்பு இல்லை. ஆனா அவங்க யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். அவங்க சொல்லக்கூடிய கருத்து அவங்க சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். அதுல அவர் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நிறைய அது ஒரு பெரிய டைரியில மெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சுக்குவேன். அதை என்னோட இந்த சொல்லும் போது பரிகாரங்கிறது நான் பரிகாரமா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா பரிகாரங்கிறது யாகம் வளர்க்கிறதோ அல்லது ஒரு எந்திரம் போடுறதோ அல்லது ஏதோ ஒரு வேலை செய்யறதுனால அது பரிகாரம் கிடையாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த நபர்கள் மானசீகமாக அந்த நபரே அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் அது சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய வலி, அதனுடைய வேதனை அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். பரிகாரம் செய்யக்கூடிய நமக்கோ அல்லது புரோகிதர்களுக்கோ தெரியாது. அது அவங்களுக்கு ஒரு வேலையா பார்ப்பாங்க. ஆனா இவங்க அதை தன்னுடைய பாதிப்பை உணர்ந்து அங்க போகும்போது அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அதிகப்படியா வேலை செய்யும். பொதுவா உங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், நம்மளுடைய ஐம்புலனையும் அடக்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. தெரியுமா யாருக்காவது? மெடிடேஷன்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துறது. நம்மளுடைய சிந்தனை எல்லாத்தையுமே அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வைகளையும் அதிகப்படுத்தும், நம்மளுடைய மனசையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு மெத்தட். செய்யலாமா ஐயா? ஒரு நிமிஷம் கையெல்லாம் எடுத்துங்க. இந்த இடத்துல எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், எல்லாமே அக்குப்பஞ்சல ஒவ்வொரு பாயிண்ட்ஸ். இது க்ளோஸ் பண்ணிக்கும். அடுத்து நம்மளுடைய நாசி, அடுத்து நமது கட், அடுத்து நமது காது, அடுத்து நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் சொல்லுவோம்ல. நான் அந்த கட்டணத்தை பார்த்துக்கிறேன். ஆக்ஞா சக்கரம் சொல்லுவோம்ல, இந்த இடம் அதாவது நம்மளுடைய புருவ மத்தியம் சொல்லுவோம். இத ஒருநிலைப்படுத்தும் போது உங்களுடைய சிந்தனை எங்க போகுது, யாராரு செய்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் அது தோணும், மித்தவங்களுக்கு தோணாது. ஐயா நீங்க தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது மித்த சிந்தனை எங்கேயுமே போகாது. கவனிச்சீங்களா? வேற எங்கேயுமே உங்க சிந்தனை போகாது. ரொம்ப ஒரு பேடன்ல இருக்கீங்க, ரொம்ப ஒரு பிரஷர்ல இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்குமே அதாவது ரிலாக்ஸேஷன் பிளேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. மேச ராசியா அவங்க ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ். அந்த இடத்துக்கு அவங்க போனாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குளியல் முறைகள்லயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு நபர் அரியலூர் மாவட்டம், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ், ஏஜ் 75 வயசு. அப்ப அவங்களுக்கு அந்த குளிக்கிற மெத்தட்ல அவங்கள நம்ம ரெக்கவர் பண்றோம். அது ஒரு பரிகாரம். நான் போய் அவங்களை குளிக்க வைக்கல, ஆனா அவங்க தான் குளிக்கிறாங்க. ஆனா குளிக்கக்கூடிய நீர்ல கலக்கக்கூடிய பொருள்கள் நம்மளுடைய கிரகங்கள் பிரபஞ்சத்தை ஈர்த்து அந்த சக்தி அவங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் இருந்தாலும் இந்த 7 சக்கரத்துல ஆக்டிவேட் ஆகுது. இந்த இடத்துல அந்த சக்கரம் போது இந்த மூலாதார சக்கரம் சொல்றோம்ல, அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? மூலாதார சக்கரம் எந்த இடத்துல இருக்கு? பேக் சைட்ல எந்த சக்கரமுமே கிடையாதுன்னா எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல மூலாதார சக்கரம் இருக்கு. சரிங்களா? பெண்களுக்கு யோனிக்கு கீழே 3 இன்ச்சில இருக்கும், ஆண்களுக்கு ஆசன வாய்க்கு மேல 3 இன்ச்சில இருக்கும்.
அதான் மூலாதார சக்கரம். அப்ப நம்ம இப்படி ஒவ்வொன்றுமே நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதன்படிதான் அதனுடைய பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திங்கக்கூடிய உணவுலயே பரிகாரம் சொல்லுவாங்க. நீ பாஸ் ஆகணுமா, பாஸ் சாப்பிடு. அது ஒரு சில இடங்கள்ல அது நல்லா வேலை செய்யுது. நம்ம நண்பர்கள் சொல்லும்போது கூட, என்னப்பா அவர் என்ன காமெடியா பேசுறாரு, உங்க ஜோசியர் என்னையா இப்படி பேசுறாரு அப்படிம்பாங்க. நான் கூட யோசிப்பேன், என்னன்னு தெரியல ஐயா அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சில இடங்கள்ல பிரயோகம் பண்ணும்போது அது என்னன்னா அவங்களுக்கு அதனுடைய வைப்ரேஷன் இருக்கிறதுனால அது வேலை செய்தா, இல்ல அவங்களுக்கு அந்த தசாபுத்தி சாதகமா இருக்கிறதுனால வேலை செய்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஐயா சொல்றது ஒரு சில இடங்கள்ல அது சாதகமா இருக்கு. அதையும் நம்ம வந்து அனுபவபூர்வமா நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ளார இருக்கு. பொதுவாகவே வந்து கடிகாரம் வந்து 159 இந்த பாவங்கள்ல வேலை செய்யும் போது அவங்களுக்கு அதனுடைய அடுத்த பாவங்கள் வேலை செய்யாது. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகல, இல்ல இடம் வாங்க முடியல, வீடு இது பண்ண முடியல, கட்டினதோட பேஸ்மெண்டோட நிக்குது, அதுக்கு மேல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய முதல் பாவகத்துலதான் நம்மளை தொடர்பு கொள்வாங்க. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜோதிடம்ங்கிறது ஒரு இதுல சொல்லிட முடியாது. மூத்த ஆசிரியர்கள், மூத்த குருமார்கள் இருக்கிற சபையில பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மூத்த குருமார்களுக்கும் சிறம் தாழ்ந்த வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜா.